மனிதர்கள் நிறைய பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனால் காட்டில் வாழ்கிற மிருகங்கள் பேசாமல் அமைதியாக இருக்குது. இப்போ நம்ம கூட ஒரு கிளி இருக்குன்னா அது நம்மக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு பேச ஆரம்பிக்குது. இதே மாதிரி சில விலங்குகளும் நம்ம கூட இருக்கனால கற்றுக்கிட்டு அது பேச ஆரம்பிக்குது. ஆனால் காட்டில் வாழ்கிற எந்த மிருகமும் பேசுகிறதுக்கு ஆசைப்படுறதே கிடையாது. அதுக்கு மொழியோட தேவையே கிடையாது. இங்கே மனிதர்களுக்கு மட்டும்தான் மொழின்ற ஒரு தேவை இருக்குது. ஏன் மனிதர்கள் மட்டும் இங்கே பேசிகிட்டே இருக்கோம், காட்டில் வாழ்கிற மிருகங்கள் பேசாமல் அமைதியாக இருக்குது? இதை பற்றி இந்த வீடியோவில் இன்னும் தெளிவாக பார்க்கலாம். வெல்கம் டு த ரியல் வேர்ல்டு. விலங்குகள் ஏன் பேசாமல் அமைதியாக இருக்குது? நம்மக்கிட்ட பொதுவாக கேட்டோம்னா அதுங்களுக்கு அஞ்சறிவு தான் இருக்குது. கை விரல்கள் இல்லை, எழுத முடியாது, மொழியை உருவாக்க முடியாது, அதனால தான் பேசாமல் அமைதியாக இருக்குதுன்னு சொல்லுவோம். ஆனால் இதுக்கு இன்னொரு டீப்பான காரணம் இருக்குது. நமக்கு தெரியாத ஒரு விஷயம் அதுங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஏன் ஒரு பூச்சிக்கு கூட தன்னோட ரோல் என்னன்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இதனால தான் இயற்கையாக இருந்து அதுங்களாம் செத்து போகுது. இதை வச்சு தான் ஒரு நிலநடுக்கமோ சுனாமியோ வருதுன்னா முன்கூட்டியே அதனால் உணர முடியுது. இதை விட அல்டிமேட்டான ஒரு காரணம் என்னன்னா, நம்ம எங்கேருந்து வந்தோம், எங்கே போகணும் அப்படின்றது விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இதனால தான் விலங்குகளும் பறவைகளும் பேசாமல் அமைதியாக இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டாக மனிதர்களுக்கு 6 அறிவு இருக்குது. மொழியை உருவாக்கி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். இப்போ காட்டில் ஒரு சிங்கம் இருக்குன்னா அது கம்பீரமாக இருக்கும். நரி இருக்குன்னா தந்திரமாக இருக்கும். இங்கே ஒரு பூனை நாய் மாதிரி குலைக்காது. ஓனாய் இருக்குன்னா அது தன்னோட குடும்பத்துக்காக கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு துரோகனா என்னன்னு தெரியாமல் செத்து போகும். இப்படி ஒவ்வொரு உயிர்களோட குணாதிசயங்களையும் நம்மளால் பிரித்து சொல்ல முடியும். ஆனால் ஒரு மனிதன் இப்படி தான் இருப்பான்றதை நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா பூச்சிகள், தாவரங்கள், விலங்குகள், பறவைகள் எல்லா உயிர்களோட குணாதிசயங்களையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்த கலவை தான் மனிதன். இங்கே ஒரு மனிதனால் எப்படி வேணாலும் வாழ முடியும். ஒரு சிங்கம் மாதிரி கம்பீரமாக வாழ முடியும், ஒரு கழுகு மாதிரி வாழ முடியும், ஒரு மரம் மாதிரி கூட வாழ முடியும். இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா, பூமியில் பேசாமல் அமைதியாக இருக்க எல்லா உயிர்களுக்குமே ஒன்றா சேர்த்து ஒட்டு மொத்தமாக மனிதர்கள் நம்ம பேசிகிட்ருக்கோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.